பானகம் அதாவது வெல்லம், புளி, ஏலக்காய், சுக்கு, மிளகு சேர்த்து தயாரிக்கப்படுற ஒரு நீராகாரம். இதை பானகம், பானகரம், பானக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் இது ரொம்பவுமே பிரபலம். குறிப்பாக கோயில் விழாக்களில் பால் குடம் சுமக்கிறது, காவடி எடுக்கிறது, இந்த மாதிரி கடுமையான நேர்த்திக்கடன் செய்பவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பாத யாத்திரை மேற்கொள்கிற பக்தர்களுக்கும் இது ஒரு உற்சாக பானம்னு சொன்னால் மிகையாகாது. இனிப்பும் புளிப்பும் கலந்த இந்த பானகம் கடுமையான விரதம் மேற்கொள்கிற பக்தர்களோட உடம்புல மொத்த களைப்பையும் நீக்கி அவங்களுக்கு புது தெம்பை ஏற்படுத்தி அவங்களோட பக்தி பரவசத்துக்கு துணை புரியும். இதனால் தானோ என்னவோ இது பெரும்பாலும் திருவிழா காலங்களில் உட்கொள்கிற ஒரு பானமாகவே ஆயிடுச்சு. மற்ற நாட்களில் நம்ம இதை மறந்துடுறோம். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு, இதோட டேஸ்ட் கூட தெரியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். பானகம் அப்படிங்கிறது வெறும் ஆற்றல் தரும் பானமாக மட்டும் இல்லாமல் ஆயுர்வேத மருத்துவத்தில் இதன் பங்கு அளப்பரியதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இது ஆயுர்வேதத்தில் குளுக்கோஸுக்கு நிகரான ஒன்று அப்படிங்கிறதோட ஏராளமான ஆரோக்கிய பலன்களையும் தரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா பானகம் அப்படிங்கிறது இனிப்பு, புளிப்பு சுவை மிகுந்தும் காரம் குறைவாகவும் சேர்க்கப்பட்ட ஒரு பானம். இது ஆயுர்வேதத்தில் பானக கல்பனான்னு சொல்கிறாங்க. கல்பனா அப்படின்னு சொன்னால் தயார் செய்தல் அப்படின்னு பொருள். ஆயுர்வேதத்தில் உடனடி நிவாரணம் தரும் மருந்து தயாரிப்பு முறைகளில் இதுவும் ஒன்று. அதாவது சில மருந்துகளை சாப்பிட்டா முதல்ல ஜீரணமாகும், அதுக்கப்புறமா ரத்தத்தில் கலந்து மெட்டபாலிசத்தை அதிகரித்து அதுக்கப்புறமா தன்னோட வேலையை மெதுவாக தொடங்கும். இதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். ஆனால் பானகம் அப்படிங்கிறது சாப்பிட்ட உடனே விரைவாக அதோட பணியை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால இதை உடனே குடிச்சதும் உடனடி ஆற்றல் கிடைக்குது. அதனால இதை மருத்துவத்தில் குளுக்கோஸுக்கு முன்னோடியாக சொல்கிறாங்க. இதோட மகத்துவம் தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம முன்னோர்கள் திருவிழா காலங்களில் பக்தி பரவச நிலையில் செய்கிற நேர்த்திக்கடன், அப்புறம் கூட்ட நெரிசலில் பக்தர்களுக்கு ஏற்படுற டீஹைட்ரேஷனுக்கு தீர்வாக இந்த பானகம் வழங்குறத ஒரு வழக்கத்தில் வச்சுருந்தாங்க. ஆயுர்வேதத்தில் எலுமிச்சை, புளி, அன்னாசி, மாதுளை பானகம் அப்படின்னு பல வகை பானங்கள் இருக்குது. ஆனாலும் எலுமிச்சை புளி கலந்த பானகம் தான் மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமாக இருக்குது. இது பசியின்மை, உடல் சோர்வை போக்கும், தொண்டைக்கு இதமளித்து தொண்டை கரகரப்பை சரியாக்குறதுக்கும், அதே மாதிரி ரத்த சோகையை நீங்கிறதுக்கும். ஏன்னா அதில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறதுல நம்ம வெல்லம் சேர்க்கறதுனால வெல்லத்தில் இரும்பு சத்து இருக்குது. அதனால சர்க்கரை ரத்த சோகை நீங்கும், பசியை உண்டாக்கும், குமட்டல் பிரச்சனையை தீர்க்கும், ஜீரணத்தை அதிகரிக்கும், நாவறட்சியை போக்கும், கோடை வெயில்னால ஏற்படுற உடல் உஷ்ணத்தையும் களைப்பையும் நீக்கும். இதுலேயே நம்ம புளிக்கு பதிலாக சுத்தமான சந்தனத்தையும் பயன்படுத்தலாம். இது பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் ஏற்படுற வியர்க்குரு, உடல் சூடு தணிக்கிறதுக்கு உதவி செய்யுது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.